மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தார்கள். இந்த அரசு கமிஷன் 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 நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுரடிக்கு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க மஞ்ச பத்திரிகை திட்டமிட்டு வந்திருக்கீங்க. யார் உங்களை ஏன் விட்டது? நீங்க தினகரனா? நீங்க தினகரனா? இருக்கீங்க வெளியே போகலாம், வெளியே போகலாம். திருப்போரூர் அருகே ஓஎம்ஆர் காலவாக்கம் பகுதியில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்காக கட்சியினர் புடைசூழ வருகை தந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பத்திரிகையாளர்களை சந்தித்தார். நீங்க தான் கேள்வி நானும் கேட்பேன். உங்களுக்கு என்ன ரைட்டா? நீங்க தான் கேள்வி கூட நான் கேள்வி கேட்க கூடாதா? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கோ அந்த ரைட் எனக்கும் இருக்கு. நான் கேட்கிறேன். அப்போது திமுக ஆதரவு செய்தியாளர் ஒருவர் பெரியார், அண்ணா, கலைஞர் என பெரிய தலைவர்களுடன் அரசியல் செய்தவர் நீங்கள் அரசியலில் 2 வயது குழந்தையான விஜயுடன் கூட்டணி வைத்துள்ளீர்களே என்று கேலி செய்யும் விதமாக கேள்வி எழுப்பினார். விஜய் 30 ஆண்டுகளாக மக்கள் சேவை இயக்கம் நடத்தி பெரிய அளவில் உதவிகள் செய்துவிட்டு அரசியலுக்கு வந்தவர் என்று கூறிய வைகோ, ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் பலியான பெண்ணின் வீட்டுக்கு நள்ளிரவில் சென்று நிதி வழங்கிய ஒரே நடிகர் விஜய் மட்டுமே என்றார். சின்ன குழந்தை இல்ல, கலை உலகிலும் சாவிச்சுட்டு ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூட் நடந்து செத்து கிடந்தப்ப வந்த ஒரே நடிகர் ராத்திரி விஜய் ஒருத்ததான். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஸ்னோலின் வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு வந்தது விஜய் மட்டும்தான், யாரும் அல்ல. விடுதலை புலிகளுடன் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்டதாக பொய்ப்பழி சுமத்தி கலைஞர் தன்னை கட்சியை விட்டு நீக்கினாரே, அப்போது நீங்கள் ஏன் கேட்கவில்லை என்று வைகோ எதிர்கேள்வி எழுப்பினார். அதற்கு செய்தியாளர், இத்தனை ஆண்டுகள் திமுக கூட்டணியில் பயணித்த போது அவர்களிடமே கேட்டிருக்கலாமே என்றும், இப்போது திமுக குறித்து குறை சொல்வது சரியா எனவும் கேள்வி எழுப்பினார். நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் தோழர் என்று வைகோ குரலை உயர்த்தினார். கலைஞர் அறிவித்த அத்தனை போராட்டத்திலையும் களத்திலே நின்றவன் அனைவரையும் திரட்டிக் கொண்டு போராட்டத்துக்கு ஈடுபட்டவர் நான் தான். கொலை பழி சுமத்தி நான் தூக்கி எறியப்பட்டேன். பொய்ப்பழி சுமத்தி இதை கேள்வி கேட்டீங்களா? நான் கொலை செய்வதற்கு திட்டமிட்டேன் புலிகளோடு சேர்ந்து என்று அபாண்டமான அக்கிரமமான 1% உண்மை இல்லாத உயிரை கொடுப்பதற்கும் சித்தமாக இருந்த ஒருவரை கொலைகாரன் என்று பழி சுமத்தி வெளியேற்றியது. அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கேள்வி கேட்டவர் கேட்ட கேள்வி கேட்டீங்க. அதெல்லாம் இல்ல, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதை மறந்து அந்த கேள்விக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆவேசமான வைகோ, கடந்த திமுக ஆட்சியில் சதுரடிக்கு இவ்வளவு என்று கட்டிங் கமிஷன் வாங்கினார்களே, அது இப்போது நடக்கிறதா? திமுகவினர் கமிஷன் கரப்ஷன் செய்தார்கள், கூட்டணியில் இருந்ததால் வாய் திறக்கவில்லை என்றும், கூட்டணிக்குள் இருந்து கொண்டே குறை சொல்வது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது என்றும் கூறினார். மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தார்கள். இந்த அரசு கமிஷன் 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 நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுரடிக்கு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், கரப்ஷன், இதை ஒழிச்சிட்டாருல. இந்த கூட்டணியில் இருந்தா நான் மறைக்காத செய்யறேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணியில் இருந்துகிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்ல. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு கூட்டணி அட்டாக் பண்றது என்ன அரசியல் தர்மம்? மனச்சாட்சி என்ன வரும்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தேன், அது என்ன தப்பு? அதான் சரியான அணுகுமுறை. கூட்டணி இருந்துகிட்டே விமர்சனம். உங்க கருத்தை நான் ஏத்துக்கணும். அதற்கு திருக்குறள் ஒன்றை மேற்கோள் காட்டி அந்த செய்தியாளர் வைகோவிடம் பேசியதால் டென்ஷனான வைகோ, 1330 திருக்குறளும் எனக்கு தெரியும், திட்டமிட்டே கலகம் ஏற்படுத்தும் திட்டத்துடன் கேள்வி எழுப்புகிறாய், யார் நீ, என்ன பத்திரிகை என்றார். அவர் திமுக ஆதரவு செய்தித்தாள் என்று தெரிந்ததும் வைகோ இன்னும் ஆவேசமானார். அவனை வெளியே அனுப்புங்க என்றும் அந்த செய்தித்தாள் குறித்தும் சர்ச்சையான கருத்தை தெரிவித்தார்.
இந்த திருக்குறள் 1030 திருக்குறள் உங்ககிட்ட சொல்றேன். ஏங்க, ஒரு கட்சி கூட்டணியில இருந்துகிட்டு அவங்கள பத்தி கண்டம் பண்றது அது நாகரிகமா? அது நாகரிகமா? தோழர், நீங்க எத்தனை வேலையோட கேளுங்க, இன்னும் 1 மணி நேரம் கேளுங்க, நான் பதில் சொல்வேன். என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க மஞ்ச பத்திரிகா, நீங்க மஞ்ச பத்திரிகா, நீங்க மஞ்ச பத்திரிகா திட்டமிட்டு வந்திருக்கீங்க. இங்க யார் உங்களை ஏவி விட்டது? யார் ஏவி விட்டது? உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. நீங்க தினகரனா, நீங்க தினகரனா, தினகரனா, அது மஞ்ச பத்திரிகை ஆயிடுச்சு. கேவலப்படுத்தி என்னை பத்தி அரபகத்துக்கு சொத்து வாங்கிட்டாரு பாரு, உங்க மேல கோர்ட்டில் கேஸ் போட போறேன். அடுத்த சில நிமிடங்களில் அந்த செய்தியாளரை மதிமுகவினர் சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்றனர். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலர் போலீசாருடன் சேர்ந்து அந்த செய்தியாளரை அங்கிருந்து பத்திரமாக அனுப்பி வைத்தனர். நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. வெளியே போகலாம், வெளியே போகலாம், வெளியே அனுப்பி தினகரன். தினகரன் இருக்கீங்க, வேலை கிடையாது. தினகரன் இருக்கீங்க, வேலை கிடையாது, வெளியே அனுப்பு. தினகரன் நீங்க வந்து கேட்டா வெளியே மாட்டுப்போம். பின்னர் கூட்டத்திற்குள் குரல் எழுப்பிய திமுக ஆதரவு செய்தி சேனல் செய்தியாளரையும் அங்கிருந்து விரட்டினர். இதனால் வைகோவின் செய்தியாளர் சந்திப்பு பாதியிலேயே ரத்தானது. பாலிமர் செய்திகளுக்காக திருக்கழுக்குன்றம் செய்தியாளர் குருநாதன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.